அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலில் செல்லும் பாதை சரியானதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதாவது நீங்கள் இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்கிறது சரியான நபர்களை எடுத்திருக்கீங்களா, இவங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறது சரியா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் ஒட்டுமொத்தமாக தான் இந்த ரீடிங். ஓகேயா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்க்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் இங்கே 2 டெக்கும் வந்து நியூ டெக் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த நியூ டெக்கில் இருந்து தான் இந்த விஷயத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ முதல்ல லவ் ஏஞ்சல் டெக்லேருந்து உங்கள் காதலுக்கு நீங்கள் செல்லும் பாதை சரியானதா அப்படிங்கிறதுக்காகவும், உங்கள் காதல் நீங்கள் தேர்வு செய்த நபர் சரியானதா அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற டெக்லேருந்து ஒரு விஷயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ தனிப்பட்ட ஒருத்தருக்காக நான் ரீடிங் சொல்ல கிடையாது. இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ லவ் ஏஞ்சல் டெக்லேருந்து என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வடிவாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து இன்னொரு கார்டும் எடுத்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ நான் வந்து இன்னொரு கார்டும் எடுத்து வச்சுக்கொள்கிறேன்னு வச்சுட்டு ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ நம்ம இப்போ வந்து ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் காதல் வந்து இப்போ நீங்கள் உங்கள் நபர் கூட பிரிஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக உங்கள் நபர் கூட நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இல்லைன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும். அப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் தான் இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கே எடுத்துகிட்டு போக முடியும். ஏன் அப்படின்னா, இது வந்து நீங்கள் இப்போ தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் சீரியஸ்லி அங்கே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்க விஷயம் வந்து வேறையாக இருக்கும். இது வந்து தேர்ட் பார்ட்டியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்கும். அப்படி உங்களுக்கே தெரியாமல் சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயம் ஒன்று நடந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா சத்தியமாக இந்த விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணி இருக்கிறது வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்போ இந்த காதலுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா காத்துட்ருங்க, பரவாயில்ல, சரியான நோக்கத்தோடு காத்துட்ருங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து அங்கே என்ன விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரியாமல், இல்லை அவங்க ஈகோவில் இருக்காங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நீங்கள் தவறுதலாக புரிஞ்சுட்டு இங்கே நீங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, ஆனால் சீரியஸ்லி அங்கே வேறு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் பட்சத்தில் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்போது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாலும் சரி, அதையும் தாண்டி உங்கள் 2 பேத்துக்குள்ள மறைமுகமான விஷயங்கள் ஏதாவது நடந்து அதன் காரணமாக நீங்கள் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது உங்கள் காதலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பேசிக்கொள்கிறீங்க அப்படின்னா, இப்போ நல்லா லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இதை அடுத்த கட்டத்துக்கு வந்து திருமணத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இப்போ அவங்க கதைக்கிறாங்க, அடுத்த நிமிஷம் கதைக்கிறாங்க, இல்லை அப்படின்னா எப்பவும் போல் அவங்க இன்னும் அதிகமாக காதலிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்தி ஏதோ ஒரு விதத்தில் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கண்டிப்பாக உங்கள் காதலை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்த இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஓகே, நான் இங்கே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்க, உங்கள் நபர் கூட சேரணும், டக்குன்னு சேரணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா பண்ணிங்க அப்படி சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ கரண்ட்லி இருக்க நபரை விட இதுக்கு முன்னாடி நீங்கள் காதலிச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். ஓகே, பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரையாவது காதலிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள விட்டுட்டு நீங்கள் இந்த புது லவ்வை செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால உங்களுக்கு ட்ரூ லவ் ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இந்த
ட்ரூ லவ் வந்து உங்களுக்கு அந்த பழைய காதலில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்கே ஒரு சிலருக்கு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் யாரெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போதே ஒருத்தரை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு இன்னொருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அது ஒரு பிரேக்கப் ஆகி நீங்கள் ரொம்பவே மனவேதனை பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புது காதலுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி இருந்துட்டு போன ஒரு பாஸ்ட் லவ் வந்து திரும்பவும் வந்து உங்கள் கூட சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது அவங்களுக்கு மட்டும் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண பாதையில் அவ்வளோ ஒரு க்ரோத் இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஆனால் நீங்கள் பழைய பாதையை செலக்ட் பண்ணும்போது அது இன்னுமே உங்களை அட்ராக்ட் பண்ணி இன்னும் அந்த ஃபாஸ்ட்டில் கொடுத்த லவ்வை விட இன்னும் உங்களுக்கு அதிகமான லவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கார்ட்லேயும் அதுதான் வந்திருக்கு. அதாவது உங்களோட பழைய அந்த லவ் நீங்கள் விட்டுட்டு வந்து இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பழைய காதல் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே அவங்க கண்டிப்பாக காத்துட்ருக்கக்கூடும். ஓகே, உங்களுக்கு தெரியாமல் கூட அவங்க காத்துட்ருக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க, அவங்களுக்காக இன்னொரு சான்ஸை நீங்கள் கொடுத்து பார்க்கலாமே. அப்போது நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு ட்ரூ லவ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து பொருந்துறவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஓகே, பொருந்தலை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இன்னும் ஒரு சிலருக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் உங்கள் நபரோட காதலிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு பிரிவு வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, உங்கள் நபர் வந்து உங்களை வந்து உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னு ஏதாவது சந்தேகப்பட்டு உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்குமே உங்கள் நபர் கூட இருக்கும்போது அந்த பாஸ்ட் லவ் மேலே ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா, அதனால தான் உங்கள் நபர் பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிற காரணம் உறுதி அப்படின்னா, தயவு செஞ்சு நீங்கள் அந்த பாஸ்ட் லவ்வை விடுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே 3 விதமான ஆட்கள் இந்த வீடியோ பார்க்குறத நான் சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு பொருந்துற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் அந்த பாஸ்ட் லவ்வை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கூட இங்கால கிடைக்கிற இந்த ட்ரூ லவ் வந்து உங்களுக்கு கிடைக்காம இங்கே போயிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால இப்போ கரண்ட்லி இருக்க நபர் கூட கொஞ்சம் கவலையாக மனவேதனையாக துடிச்சிட்ருக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு இந்த ரீடிங் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது இங்கே வந்து உங்கள் நபர் வந்து உங்களை காதலிச்சிட்டு இருக்கும்போது அவங்க வந்து உங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை செலக்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. அதே போல் இங்கே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்கள் பாஸ்ட் லவ்வை விட்டுட்டு புதுசாக ஒருத்தரை பிடிச்சிட்டு போயிருப்பீங்க. ஸோ இந்த புதுசாக இருக்கிறது உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருப்பார். ஓகே, ஸோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதுனால கூட இந்த பாஸ்ட் லவ் வந்து உங்களுக்கு சரியான காதல் பாதை, அவர் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்காரு. ஸோ அதே போல் இங்கே வந்து உங்கள் நபர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் அவங்கள சீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் தேர்ட் பார்ட்டி இருக்குது. அதாவது பழைய காதலை நினச்சிட்டு எனக்கு இன்னும் உண்மையான காதல் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ 3 விதமான நபர்கள் வந்து இந்த ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் எந்த மாதிரி நிலமையில இருந்து இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த டேக்கில் இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு குழப்பத்தோடு இந்த ரீடிங்கை வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இன்னுமே உங்களுக்கு 2 மனசாக இருக்கும். அதாவது இந்த காதல் வேணுமா வேண்டாமா, இதுக்காக நான் காத்துட்ருக்கணுமா, இல்லை நான் வேறு லைஃப்பை வந்து செலக்ட் பண்ணி போயிடவா அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். சரியா, முதல்ல நீங்கள் ஒரு மெடிடேஷன் ஏதாவது பண்ணி உங்கள் மனசை ஹீல் படுத்திட்டு கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான காதல் பாதை இதா, இல்லை உங்களுக்கான காதல் பாதை புதுசாக இருக்கா அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கொள்ள முடியும். ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே குழப்பமாக இருக்கீங்க. ஓகே, ஸோ அதனால தான் இங்கே வந்து 3 மனநிலையான நபர்கள் வந்து பார்க்குறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிறைய குழப்பம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும். இது சரியா, அவங்க சீட் பண்ணுறாங்களா, இல்லை நான் தான் ஏமாந்துட்டேனா, இல்லை அவங்க ஏமாத்திட்டுருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்களை தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த லவ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் சரியாக ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணாமல் உங்களையே நீங்கள் வருத்தி கொள்வது மூலமாக நீங்கள் வந்து நைட்டில் வந்து நிறைய தூங்க மாட்டேன்றீங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இங்கே ரொம்பவே உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்கிறீங்க. ஓகே, ஏன்னா இதில் வந்து சரியான முடிவும் எடுக்க முடியல, இது சரியாக உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துமா அப்படின்னும் தெரில. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நிறைய மனவேதனை இருக்குது. உங்களை நீங்களே காயப்படுத்திட்டு உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொள்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரொம்பவுமே கஷ்டமான ஒரு மனநிலைமையில் இருந்து
இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு முதல்ல நீங்கள் உங்களை நீங்களே ஹீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் இந்த காதல் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சு கொள்ள முடியும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த காதல் வந்து நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, இந்த காதல் உங்கள் கை கூடினாலும் சரி, கூடலண்டாலும் சரி, ஓகேயா? ஆனால் ஒன்று மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அதாவது உங்களுக்கான ஒரு ட்ரூ லவ் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து என்னால் சொல்ல முடியும். ஆனால் இந்த ட்ரூ லவ் வந்து யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஓகே? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், இந்த நபரை விட்டுடக்கூடாது, விட்டுட்டா எனக்கு ஒரு அவமானம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு நிலமையில கூட, இல்லைங்க என்னால் இவங்கள விட்டுட்டு போக முடியாதா அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு முட்டாள்தனம் படுத்திட்டு இந்த கார்ட்ஸ்லேயும் அதே தான் வந்திருக்கு. ஓகே? உங்களை நீங்களே ஒரு முட்டாள்தனமாக ஒரு விஷயத்துக்குள்ளே வச்சுட்டு, இல்லை இதை தாண்டி போனால் இது உண்மையாலும் ஒரு ட்ரூ லவ் எனக்கு கிடைக்காது, இவங்க தான் ஏன்னா இவங்கள மீறி என்னால் ஒருத்தங்களை செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு உங்களே நீங்களே ஒரு கட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து தெளிவடைஞ்சிட்டிங்க அப்படின்னா, சீரியஸ்லி உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா இந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டம் தருது அப்படின்னா, நீங்கள் ஈஸியாக அதை தூக்கி போட்டுட்டு போகலாம். ஓகேயா? ஏன்னா இங்கே வந்து அது ஒரு நீங்கள் கஷ்டம் தருது அப்படிங்கும்போது, இங்கே வந்து இது ஒரு ட்ரூ லவ்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே? அதனால உங்களுக்கு இது வேதனை தருது, உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, உங்கள செல்ஃப் லவ்வே பண்ண விடுதில்ல, உங்கள க்ரோத்தையே பார்க்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், கண்டிப்பாக நீங்கள் இப்போது முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் எங்கள் கார்ட்ஸ் வழியா என்னால் தெளிவாக பார்க்க முடியுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து முடிவு எடுத்துக்கொள்ளணும். இந்த முடிவை எடுக்கிறதுல தான் உங்களுக்கான ட்ரூ லவ் வர்றதும், இல்லை நீங்கள் திரும்பவும் இதே கர்மா சைக்கிள்குள்ளே சுற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே? ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக தான் வந்திருக்கு. அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணின நபர் வந்து சீரியஸ்லி உங்களோட சோல்மேட்டாக இல்லாமல் ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே? நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட, இந்த காதலுக்காக சீரியஸ்லி நீங்கள் காத்துட்ருக்கலாமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு புதிய ட்ரூ லவ், உங்களையே நினச்சி ஏங்கக்கூடிய ஒரு காதல் உங்களுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கு. ஓகே? நான் இதை ரீடிங் சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு தடுமாறிய மாதிரி இருக்கு. அதான் கார்ட்ஸ் வந்து அப்படியே விழுந்துடுச்சு. ஸோ நான் விழுந்த கார்ட்ஸ் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஓகே? ஏன்னா நீங்களே ரொம்ப குழப்பமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே? ஸோ நீங்கள் அப்படி குழப்பமாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் ரீடிங் பார்த்து சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைதியாகிக் கொள்ளுங்க. ஓகேயா? ஸோ இந்த ரீடிங்கில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணின நபர் வந்து உங்கள் காதல் வாழ்க்கைக்கு பொருத்தமானவர். நீங்கள் சரியான காதல் பாதையை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து குறைஞ்சபட்சமாக ஒரு 100% பேருக்கு மட்டும்தான் உங்களோட நபருக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அந்த விஷயத்த புரிஞ்சுட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த லவ்வை வந்து மீட்டிக்கொள்ள முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த காதல் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு, நீங்கள் உங்களையே கஷ்டப்படுத்திட்டு, காதல் இல்லாத இடத்துல நீங்கள் ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகேயா? உங்கள் மனசுக்குள்ளே கூட ஒரு அற்புதமான காதல் இருக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு அதை வந்து கணக்கெடுக்காதவங்க, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காதவங்க, உங்களை மதிக்காதவங்களுக்காக இந்த காதலையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த ஏஞ்சல் வந்து யூனிவர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இங்கே சில விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் தர மாதிரி இருக்குது அப்படின்னா, அது வந்து யூனிவர்ஸ் வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த விஷயத்த கற்றுட்டீங்க அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு நியூ பிகினிங்காக இல்லை ஒரு புது காதல் வருது அப்படின்னா கூட அது லைஃப்பில் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போது இந்த விஷயத்த நீங்கள் கற்றுட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணுறாங்க. ஓகே? ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறீங்கல்ல, அதுதான் பிரச்சனை. நீங்கள் சரியாக இதை புரிஞ்சுட்டு வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய இந்த நியூ பிகினிங் வந்து சூப்பராக செம்மையாக அமைகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்குற கைடன்ஸ் இதுதான். அதாவது சீரியஸ்லி உங்களுக்காக இந்த காதல் பொருத்தமாக இருக்கா, நீங்கள் இந்த காதலுக்காக காத்துட்ருக்கிறது சரியா அப்படின்னு ஒருக்கா வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணாமல் இந்த காதலுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் வேஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இது மேலும் மேலும் உங்களை காயப்படுத்திட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா மனசளவில் உங்களை ரொம்பவே சோர்ந்து போக வச்சுருக்கு, உங்களோட தூக்கத்தெல்லாம் பறிச்சிருக்கு. அப்படிங்கும்போது கொஞ்சம் இது மன வேதனை தரக்கூடிய விஷயம்தான். ஓகேயா? ஸோ இதுலேருந்து வெளியே
வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லைஃப் வந்து அமையும். அங்கே உங்களுக்காக ஒரு ட்ரூ லவ் காத்துட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் என்னால் 100% என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ இந்த காதல் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த காதலுக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் இது மேலும் மேலும் உங்களை ரொம்ப குத்தி ரொம்ப டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் ரொம்பவே சிந்திக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, இதே தான் லாஸ்ட்டாக இதே விஷயம் தான் வந்திருக்கு. உங்களுக்காக காதல் காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். திரும்பவும் சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இங்கே இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறதே உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இது வந்து நீங்கள் ஒரு நபர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளணுமா, இல்லை இது உங்களோட கர்மாவாக கூட இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தில் இது உங்கள் காதலுக்கு வந்து இந்த நபருக்காக நீங்கள் காத்துட்ருக்கிறது அவ்வளோ சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. ஓகே, ஸோ உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி ஒரு காதலை சரியான பாதையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே கொஞ்சம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் பிரிஞ்சிருக்க சந்தர்ப்பத்தில் கூட உங்களுக்கு நிறைய ப்ரொப்போசல்லாம் வந்திருக்கும். அப்போது நிறைய மனசு வந்து தடுமாறும். ஐயோ இவங்களா இருக்குமோ, இல்லை நான் அப்படி பண்ணக்கூடாது, இது சரி கிடையாது, இது எனக்கானது கிடையாது அப்படின்னு அதுலேயுமே ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களோட காதல் பாதையை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னா அப்படின்னா இங்கே 30% மட்டும்தான் சரியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் புதுசாக ஒரு காதல் வந்து கண்டிப்பாக காத்துட்ருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இதில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தவ்யா. பாய், டேக் கேர்.